ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆன இன்று நவம்பர் 22, 2024 பஞ்சாங்கத்தின்படி 6-8 இரவு வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி. நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரம் 5-10 இரவு வரை, பிறகு மக நட்சத்திரம். யோகம் பிராமியம் 11:33 காலை வரை, அதன்பின் மகேந்திரம். கரணம் பவம் 6-8 இரவு வரை, பிறகு பாலவம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். நாள் கீழ்நோக்கு நாள், பிறை தேய்பிறை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள். நல்ல நேரம் காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் மூலம் பூராட நட்சத்திரம். இன்றைக்கி கிரக நிலவரங்கள். சூரிய உதயம் 6:15க்கு கிரக நிலவரங்கள் என்னென்ன பார்ப்போம். எப்போதும் போல் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், சப்தமி திதி. இன்றைக்கி ஆயிலே நட்சத்திரம் இருக்குது. இந்த நாளில் இந்த புத்துள்ள நாகாத்தம்மன் கோயில், புத்துள்ள கோயிலுக்கு போயிட்டு பாலை கொடுத்துட்டு வர்றது. என்ன காரியங்கள் நிறைவேறலைனாலும் எண்ணிய காரியம் நிறைவேறும். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பிராப்தம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பால் ஊற்றுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகள் நாளில் சுக்கிர ஹோரை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. கோயில்களுக்கு பெருமாள் கோயிலில் இருக்கிற பெருமாளுடன் இருக்கின்ற தாயாரை வழிபடுறது, மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துவிடும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜைகள், 2 வேளைகள்லையும் தீபம் ஏற்றி வைத்தல் அப்படிங்கிறதெல்லாம் நல்லது. வெளியில் வாசலை 2 முற்றத்து பக்கத்தில் வாசலில் 2 இடத்துலையும் ஒரு தீபம் ஏற்றி வைங்க. கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை சிவனுடைய பக்தர்கள் எல்லாமே அது பண்ணுவாங்க. கார்த்திகை மாதம் முழுக்க தீபம் ஏற்றுறது விசேஷம். இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. சரி, ராசி பலன்களை ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க இருக்கலாம். இப்போது மேஷ ராசி. உழைப்பின் மீது அதிக அக்கறை கொண்ட மேஷராசிக்காரங்க, இன்றைக்கி உங்களுடைய கடினமான சில இலக்குகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பிரம்மாண்ட வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குவீங்க. பாசிட்டிவாக சொல்ல போகணுன்னா இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கானா உழைப்பை அதிகமாக போடணும். என்றைக்கும் விவசாயம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு வரை, மாலை வேலை வரை இருக்கும். அவங்க விதை விதைச்சிட்டு பொறுத்திருந்து அந்த காலம் வரும்போது அறுவடை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அறுவடை பண்ணுவாங்க. அப்போ நமக்கு அதுக்கான நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பொறுமை அவசியம், நிதானம் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மேஷராசிக்காரங்க இன்றைக்கி ஒரு சில சங்கடங்கள், உடல் உழைப்பு அப்படின்னு இருந்தாலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இன்றைக்கி உண்டு. இன்றைக்கி மாலை வேளைகளில் ஸ்ரீ பர்வதர் தினியம்மன் நவசக்தி அந்த தாயை அம்மனை வழிபடுறது, பக்கத்தில் இருக்கிற அன்னை வாராகிய கும்பிட்டு வர மிகப்பெரிய நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மிக நல்ல நாளாக இருக்குது. கடவுளின் அருளால் உங்களுக்கு
உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க, மேன்மையை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சாஃப்டாக நடக்கும், ஸ்மூத் ப்ராசஸாக நடக்கும். எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்குது. ரொம்ப யோசித்து செயல்படுவீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்க காத்திருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு தீப வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது வீட்டில் ரொம்ப விசேஷம். மாலை வேளைகளில் காலையில் ரிஷபராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி உத்தமமான பலன் தரும். சுக்கிர உரையில் 6 to 7 மணி மகாலட்சுமியை பச்சை கற்பூரம் கையில் எடுத்துக்கொண்டு வழிபட்டு வந்தால் நிறைந்த பொருளாதார விஷயம் நல்லா அமையும். நிறைய பேருக்கு அந்த சூட்சமம் தெரியல. கல்கண்டு அதெல்லாம் விநியோகித்துட்டு வாங்க. பக்தர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் அப்படின்றதுக்கு மாற்று கருத்துக்கு இல்லை. கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க, நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடி, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி எல்லா வகையிலுமே அவனுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு நண்பன் கண்டிப்பாக கூட இருக்குங்க. நண்பன் அப்படிங்கிற போது நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு உயிரை கொடுத்து காப்பாற்றுறவங்களும் இருப்பாங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு நம்மளுக்கு பிடித்தமானவர்களாக இருப்பாங்க. இன்றைக்கி அந்த நட்பு வட்டாரத்தினால் மகிழ்ச்சியை ஊறக்கூடிய நாள். பார்ட்டி, அனிவர்சரி பார்ட்டி, மேரேஜ் பார்ட்டி, அதே மாதிரி பர்த்டே பார்ட்டி, இந்த மாதிரி இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸாக அட்டன் பண்ணுவீங்க. நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவு எல்லா இடத்துலையும் 8ஆம் பக்க திசையிலிருந்தும் கண்டிப்பாக வரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடக ராசிக்காரங்க, புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நீங்கள் இன்றைக்கி மற்றவர்களால் போற்றப்படுவீர்கள், மற்றவர்களால் வாழ்த்தப்படுவீர்கள். அந்த மாதிரி நிறைய நல்ல செயல்களால் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய ஒரு குற்றங்குறைகளை நீக்கி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாள். புகழின் உச்சத்துக்கு செல்லக்கூடிய நாள். மற்றவர்கள் உங்கள் செயல்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மதிப்பாங்க. உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். இந்த நாளில் உங்கள் வழிபாடாக சூரிய வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நல்ல நாளாக கடகராசிக்கு அமையட்டும். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க, நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றி. மிகப்பெரிய அச்சாணியாக இன்றைக்கி வாழ்க்கையில் என்னென்னலாம் யோசித்து வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நல்ல நாள். புது முயற்சிகளினால் வெற்றிகள் பெறக்கூடிய நல்ல நாள். அனைத்து துறையிலும் இருக்கிறவங்க உங்களுடைய எச்சரிக்கை உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வேணும், கவனம் இருக்கணும். நிறைய பேருக்கு இப்போது கண்டக சனியினால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் படாத பாடுபட்டுருக்காங்க. அவங்க இது கோச்சார பலனாக இருந்தாலும் திசாபூத்தி வாரியாக வருகின்ற ஒவ்வொரு விஷயமும் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அது ஜனன கால ஜாதகத்தை தான் பார்க்கணும். இன்றைக்கி நன்மை அதிக அளவில் ஏற்படக்கூடிய நல்ல நாள். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வண்டி வாகனங்கள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அதிகமாகும். சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி நல்ல இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னி ராசிக்காரங்க, இன்றைக்கி ரொம்ப குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாமே முடிவுக்கு வருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடைபெறும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய உதவி கிடைக்கும். உங்களோட உதவி பண்ணக்கூடியவங்க இன்றைக்கி
உங்களை தெளிவு பண்ணக்கூடிய ஒரு சில செயல்களை ஈடுபடுவார்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. இந்த தெளிவை உண்டாக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க. நிறைய வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி கன்னிராசிக்காரங்களுக்கு அமையும். தெளிவான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கிறது. இன்றைக்கி கன்னிக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது, ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்லது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க மிக உடல் நலம் மனநலம் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாம் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஏகப்பட்ட வதந்திகளால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க சில பேர். இங்கே அந்த விமர்சனங்கள் உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்தாலும் இந்த நாளில் நலம் பெறக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப நல்லதை கொடுக்கும். குலதெய்வத்தை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 monthsக்கு ஒன்ஸாவது விசிட் பண்ணணும். துலாம் ராசிக்காரங்களுக்கு அது பெரிய ஒரு நட்பு கொடுத்துரும். ரொம்ப யோசித்து செயல்படுங்க. உங்களுடைய விஷயங்கள் உதாத்திய யோகம் இயற்கையாகவே இந்த நாளில் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த இதையும் யோசித்து செயல்படுங்க. துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட கலந்தாலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அரசாங்கத்துறையில் வெற்றிகள், பல வழிகளில் பணம் வரக்கூடிய நல்ல பிராப்தம் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக மகாலட்சுமி குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. மகாலட்சுமியை மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த துலாம் ராசி இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சக ராசிக்காரங்க பரிசு மலையில் இன்றைக்கி நிலைய போகிறீங்க. உங்களுடைய வெகுமதிகள், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம். அதாவது மேலதிகாரிகளுடன் பாராட்டு, பரிசு, வெகுமதிகள் அப்படிங்கிறது நிறைய கூடிய நாள். இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு அமைய போகுது. முருகப்பெருமானின் திருவருளால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி எந்த செயலும் உங்களுக்கு புது முயற்சிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும். நிறைய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பொருளாதார மேன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். நிறைய விஷயங்களை கண்டிப்பாக நல்ல நாளாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. பூதாத்திய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இயற்கையாகவே இருக்குது. துலாம் ராசியில் இருந்தது விருச்சிக ராசியிலே அந்த டிகிரி வைஸ் இருக்குது. அப்படிங்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. யோசித்து நல்ல முடிவாக எடுப்பீங்க, அதுதான் நல்ல விஷயமா படுது. சுபகாரியங்கள் இனிதாக நடைபெறும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். ஆனால் இன்றைக்கி மூலம் பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னால புதிய விஷயங்களே பண்ணாதீங்க. புது கணக்கு தொடங்குறது, புது பார்ட்னர்ஷிப் வைக்கிறது, புதுசாக எந்த ஒரு முயற்சியும் தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கிறதுனாலும் இந்த சந்திராஷ்டம நாளில் சிறு தூர வெகு தூர இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வெள்ளத்தை உண்பதனால் சந்திராஷ்டமோடைய கெட்டு பலன்கள் குறையும். விநாயகரை வழிபட்டு போக நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு இன்றைக்கி ஏற்படுத்தி விடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, நிதானமாக இருங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்கள் கிடைக்க உங்களின் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் மேலே பொறாமை, போட்டி அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாள்.
நீங்களே அவங்கக்கிட்ட போட்டி போடுவீங்க. நிறைய விஷயங்கள் அரசாங்க வழியில் அரசாங்க தேர்வுகள் இதெல்லாம் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய நாள். நிறைய பேர் நீட் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கேட் எக்ஸாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது நல்ல நாள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி நிறைய யுக்திகளை கையாள்வீங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களை பொறாமைப்படுவாங்க, போட்டி போடுவாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட ஒரு வித போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்களுக்கு ஓய்வு இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. ஒரு சில ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. இப்போ ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள். எப்படிங்க ரெஸ்ட் உழைப்பு தான் அப்படின்னா இன்றைக்கி ஓய்வு எடுக்கக்கூடிய மனசு தூண்டும். ஆனால் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் எந்த தோய்வும் இருக்காது. கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய நாள். விநாயகரை வழிபடுறது காலையில் ரொம்ப நல்லது. மாலை வேளைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வெண்தாமரையை சமர்ப்பிப்பது பொருளாதார நெருக்கடியிலேருந்து உங்களை வெளில கொண்டு வரும். தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ணும் போது வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். அதனால் கடவுளை தொடர்ந்து கும்பிடுங்க, கண்டிப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். இந்த கும்பராசிக்கு இனிய நாளாக அமைய கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய மேன்மை பலன்கள் கண்டிப்பாக உண்டு. மக்கள் தொடர்புள்ள அனைத்து துறைகளிலும் வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்குமே இன்றைக்கி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட்ஸ் கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்கவங்க நல்ல ஒரு பலனை இன்றைக்கி அனுபவிப்பாங்க. UAE அந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். US இருக்கக்கூடிய சில மீனராசி என்பவர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய அனைத்து வகையான ஆட்களுக்கு இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெருக கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் அனைத்து ராசினருக்கும் கிடைக்க எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். அனைத்து ராசினருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நமோ நாராயணாய். நன்றி.